ஸோ தியாலஜி ஆஃப் புரோக்கன்னஸ் அப்படின்னா, தியாலஜி என்றால் தேவனை பற்றி அறிந்து கொள்வது, நொறுங்குதலின் இறையியல் என்று சொல்லி இதை குறித்த ஒரு கர்த்தருடைய வார்த்தைகளை கீவர்ஸ்ன்னு சொல்லக்கூடிய ஒரு 3 வசனங்களை உங்களுக்கு நான் சுட்டி காட்ட விரும்புகிறேன். சங்கீதம் 34:18 வாசிப்போம். சங்கீதம் 34:18. சங்கீதம் 34:18. நொறுங்குண்ட இதயம் உள்ளவர்களுக்கு கர்த்தர் சமீபமாயிருந்து நறுங்குண்ட ஆவி உள்ளவர்களை ரட்சிக்கிறார். அல்லேலூயா. இன்னொரு வசனத்தை படிக்கலாம். வேதம் சொல்லுகிறது, அவர் நொறுங்குண்ட ஆவி உள்ளவர்களுக்கு சமீபமாக இருந்து அவர்களை ரட்சிக்கிறார் என்று சொல்லி. ஏசாயா 57:15 வசனம். ஏசாயா 57:15. நித்தியவாசியும் பரிசுத்த என்கிற நாமம் உள்ள மகத்துவமும் உன்னதமானவர் சொல்லுகிறார். ஆண்டவர் எங்க வாசம் பண்றாரா? உன்னதத்திலே பரிசுத்த ஸ்தலத்தை வாசம் பண்ணுகிற நான் பணிந்தவர்களின் ஆவி உயிர்ப்பிக்கிறதுக்கும் நொறுங்கினவர்கள் இதயத்தில் உயிர்ப்பிக்கிறதுக்கும் நொறுங்குண்டு எங்க வாசம் பண்றாரா? நொறுங்குண்டு பணிந்த ஆவி உள்ளத்துல வாசம் பண்ணுகிறேன். 2 கொரிந்தியர் 4:8-9. நாங்கள் எப்பக்கத்திலும் நெருக்கப்பட்டும் ஒடுங்கி போகிறதில்லை, கலக்கம் அடைகிறதும் இல்லை, துன்பப்படுத்தப்பட்டும் கைவிடப்படுவதில்லை, கீழே தள்ளப்பட்டும். ஆமென். பாருங்க, வேதம் எப்பக்கம் நெருக்கப்பட்டோம். இந்த 3 வசனங்களும் என்ன சொல்லுகிறது என்றால், ஒரு மனிதனை தேவன் ஆஸ்வதிப்பதற்கு முன்பாக, ஒரு மனிதனை பெரிய அளவில் உயர்த்துவதற்கு முன்பாக, ஒரு மனிதனை பயன்படுத்துவதற்கு முன்பாக அவனை ஆண்டவர் பல நொறுங்குண்டதலின் அனுபவத்திற்கு, பல நொறுக்குதலின் அனுபவத்திற்கு அவனை அழைத்து செல்கிறார். அல்லேலூயா. அருமையான தேவ பிள்ளைகளை, கற்பாறை உடைந்தால்தான் சிலை உருவாகும். அல்லேலூயா. ஒலிவ மரம் பிழிந்தால்தான் அதனுடைய எண்ணெய் வரும். ஆமென். விதை மண்ணில் புதைந்து அது வெடித்தால்தான் அதனுடைய ஜீவன் செடியாக மாறும். அல்லேலூயா. 5 அப்பம் 5000 பேர் போவதற்கு முன்பாக பிற்கப்பட வேண்டும். அது போல நம்முடைய வாழ்க்கையில ஆண்டவர் உன்னை உயர்த்துவதற்கு முன்பாக, உன்னை பெரிய அளவில் கொண்டு செல்ல வேண்டும் என்பதற்காக ஒரு நோக்கத்தோடு ஆண்டவர் என்ன செய்கிறார் என்றால், உன்னை கர்த்தர் பிடுகிறார், பிரேக் பண்றார், உன்னை நொறுக்குகிறார். நொறுக்குதலின் அனுபவத்திற்குள்ளாய் ஆண்டவர் உங்களை அழைத்து செல்கிறார். சம்டைம்ஸ் பாருங்க, ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கு தான் பிரச்சனை வரும், ஆண்டவருடைய பிள்ளைகள் தான் உபத்திரம் வரும், ஆண்டவருடைய பிள்ளைகள் தான் வேண்டாத பலவீனம் வரும், பலவிதமான ஆபத்துகள் வரும், பலவிதமான பிரச்சனை மத்தியில் நாம் போக வேண்டும். காரணம் என்னவென்றால், தேவன் ஒரு நோக்கத்தோடு செயல்பட்டு கொண்டிருக்கிறார். நொறுங்குண்ட இதயங்களுக்கு தேவன் சமீபமா இருக்கிறது போல அந்த நொறுங்குதலின் அனுபவத்திற்கு நம்மை அழைத்து சென்று ஆண்டவர் என்ன செய்கிறார் என்றால், அந்த நொறுங்குதல் அனுபவத்துக்கு பிற்பாடு என்னுடைய பிள்ளையை நான் உயர்த்துவேன், என் பிள்ளையை பயன்படுத்துவேன் என்று சொல்லி ஆண்டவர் நொறுங்குதலின் அனுபவத்திற்கு நம்மை அழைத்து செல்கிறார். நொறுங்குதல் உன்னை அழிப்பதற்காக அல்ல, உன்னை முற்றிலுமா டெஸ்ட்ராய் பண்ணுவதற்காக அல்ல, உன்னை உருவாக்குவதற்காக. அதுவே உன் வாழ்க்கையின் துவக்கமாக, ஆரம்பமாக இருக்கும். அல்லேலூயா. நெருப்புல போடப்படுகிறதான அந்த கோல்டு, அந்த தங்கம், அது உருக மெருகேற்றப்படும். அது எவ்வளவு உருகுகிறதோ, எவ்வளவு நெருப்புல போடப்படுகிறதோ அதுக்கு அவ்வளவு அழகு உண்டாகும். அதே போல தான் அந்த நொறுக்குதலை அனுபவத்துக்குள்ளே நாம் போகும்போது, பலவிதமான கஷ்டத்தின் அனுபவத்தில் நாம் போகும்போது ஆண்டவர் நம்மை அழகாய் அவர் உருவாக்குற தேவனா இருக்கிறார். யோபு சொல்லுகிறார், நான் சோதித்த பிறகு நான் பொன்னாக விளங்குவேன் என்று சொல்லி. அன்பான தேவ பிள்ளைகளை, நொறுங்குதலின் அனுபவத்திற்கு நீங்கள் கடந்து போகலாம், பலவிதமான உபத்திரங்களை சந்திக்கலாம். ஏன் ஆண்டவரே என்று சொல்லி ஆண்டவரை பார்த்து கேள்வி கேட்கலாம், பலவிதமான நொறுக்குதலின் அனுபவத்திற்கு நீங்கள் செல்லலாம். ஆனால் இன்றைக்கு நான் சொல்லுகிறேன், ஆண்டவராகிய தேவன் ஒரு நோக்கத்தோடு கூட உங்களை கர்த்தர் நொறுங்குதலின் அனுபவத்திற்கு கர்த்தர் அழைத்து செல்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அந்த எக்ஸ்பீரியன்ஸ்க்குள்ள நம்ம ஆண்டவர் சபையை கர்த்தர் அந்த எக்ஸ்பீரியன்ஸ்க்குள்ள அழைத்து செல்கிறார். அந்த அனுபவத்துக்குள்ள சபையை கர்த்தர் அழைத்து செல்கிறார். அந்த பாருங்க, ஆண்டவர் எந்த ஆஸ்பதமும் அவ்வளவு ஈஸியாக கிடைச்சிடாது. உதாரணத்துக்கு அசோக் பிரதர் இருக்கிற, அவர் சுப்தாரா ரிட்டையர்ட் ஆனாங்களா? அவர் ஒரு சுப்தார் ஒரு பெரிய பதவி, அந்த பெரிய பதவி போகிறதுக்கு அவர் ஈஸியாக அங்கே கொண்டு போயிடல.
பல பிரச்சனைகள், பல கஷ்டங்கள், பல போட்டிகள், பல டெஸ்ட், பல காரியங்களை அது நடத்திவிட்டு தான் அப்புறமா அவரை ஒரு உயர்வுக்கு கொண்டு செல்லும். அதே போல தான் அந்த உலகமே அப்படி செய்வோமானால், ஒரு ஆர்மி, ஒரு மிலிட்ரியை அப்படி செய்வோமானால், நம்முடைய ஆண்டவராகிய தேவன் உன்னை பெரிய அளவில் உயர்த்தணும்னு நீ விரும்பினா, உன்னை பெரிய அளவில் ஆஸ்வதிக்கணும்னு நீ விரும்பினா, இல்லை நல்ல நிலைமைக்கு நான் வரணும்னு விரும்பினா, அவ்வளோ ஈஸியாக அந்த இடத்துல நான் போக முடியாது. பல அனுபவத்துக்குள்ளாக, பல கஷ்டத்துக்குள்ளாக, பல அவமானத்துக்குள்ளாக, பல பிரச்சனைக்குள்ளாக நாம் கடந்து போன பிற்பாடு தான் ஆண்டவர் நம்மை உயரத்தில் கொண்டு செல்ல. எத்தனை பேர் நம்புறீங்க? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அந்த நொறுங்குதலின் அனுபவம் ரொம்ப ரொம்ப முக்கியம். 2 அனாலஜியை நம்ம பார்க்குறோம் பைபிளில். ஒன்று பழைய ஏற்பாடில், இன்னொன்று புதிய ஏற்பாடில். பழைய ஏற்பாடில் எரேமியா 18ஆம் அதிகாரம் 1-4 வரைக்கும் வீட்டில் போய் படித்து பாருங்கள், இப்போ படிக்க வேண்டாம். எரேமியா 18 1-4 அதில் குயவன் களிமனை நாம் பார்க்கிறோம். ஆண்டவர் குயவனா இருக்கிறார், நம்ம எல்லாம் களிமனா இருக்கிறோம் என்பதை அந்த இடத்துல ஒரு அனாலஜியாக, ஒரு உருவகமாக, ஒரு எக்ஸாம்பிளாக சொல்லப்படுகிறது. பாருங்க, செய்தி என்பது ஊழியக்காரர்களுக்கு அவ்வளோ ஈஸியாக வராது. கர்த்தருடைய வார்த்தைகள் பரத்திலிருந்து வருகிறபடினால, ஆண்டவர் பரத்திலிருந்து ஒரு சீட் தாட், அதாவது ஒரு விதையாக ஆண்டவர் கொடுக்கிறபடினால செய்தி அவ்வளோ ஈஸியாக வருவது கிடையாது. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நிறைய பிரசங்கம் பண்ணலாம், நல்லதுதான். ஆனால் செய்தி பரத்திலிருந்து செய்தி வர வேண்டும். பரத்திலிருந்து அந்த செய்தி வந்தால் தான் ஜனங்களுக்கு அது ஆஸ்வதமாக இருக்கும். அப்படி எரேமியாவுக்கு அந்த செய்தி வரவில்லை. அப்போது ஆண்டவர் சொன்னார், நீ போய் குயவன் வீட்டுக்கு போ, அந்த குயவன் வீட்டில் நடக்கிற சம்பவத்தை பார், நான் உன்னோடு பேசுவேன் என்று கர்த்தர் சொன்னார். ஹல்லேலூயா. அருமையானவர்களே, அப்போ அந்த இடத்துல அவர் போய் அந்த குயவனை பார்த்து கொண்டிருக்கும் போது, அந்த குயவன் அப்படியே களிமண்ணை வைத்துக்கொண்டு ஒரு பாத்திரமாய் வடிவமைத்து கொண்டிருக்கிறார். அது திரித்து கொண்டிருக்கிறார். அந்த குயவனுடைய அந்த மெஷின் பார்த்தீங்கன்னா, அந்த களிமண்ணை போட்டு அதை திரித்துன்னு இருப்பாங்க, அதாவது அதை வடிவமைத்து கொண்டிருப்பாங்க. அப்போது ஏதோ ஒரு குச்சியோ ஒரு கல்லோ ஏதோ ஒரு சின்ன காரியமோ அதுக்குள்ள அந்த மண்ணுக்குள்ளே போய்விட்டபடினால அந்த பாத்திரம் அப்படியே கெட்டு போயிற்று. அந்த பாத்திரம் கெட்டு போன சமயத்தில் அந்த களிமண்ணை தூக்கி வீசி எறியாமல் அந்த குயவன் என்ன செய்கிறான் என்றால், அந்த பாத்திரத்தை தன் பார்வைக்கு கண்டபடினா தன் பார்வைக்கு சரியானபடி அந்த பாத்திரத்தை உருவாக்கி, இது வேறு பாத்திரமாய் வர வேண்டும், என் கையில் இது வந்துவிட்டது, இதை நான் விட மாட்டேன், வேறு பாத்திரமாய் வணைக்க வேண்டும் என்று சொல்லி அந்த குயவன் வேறு பாத்திரமாய் வணைகிறான். அப்போது கர்த்தருடைய வார்த்தை எரேமியாவுக்கு உண்டானது, என்னுடைய ஜனங்கள் இஸ்ரவேல் மக்கள் என் கையிலே களிமண்ணா இருக்கிறார், நான் அவள் குயவனா இருக்கிறேன், நான் இதை செய்யக்கூடாதோ என்று கர்த்தர் சொல்லுகிறார். அன்பான தேவ பிள்ளைகளை, சம்டைம்ஸ் ஆண்டவர் வணைக்கும் போது நமக்கு பெயினா இருக்கும், ஆண்டவர் நொறுக்கும் போது நமக்கு ஒரு வேதனையா இருக்கும். ஆனால் அதற்கு பிற்பாடு நல்ல பாத்திரமாய் ஆண்டவருக்கு யூஸ்ஃபுல்லான வெசலாக கர்த்தர் நம்மை மாற்ற வல்லவராக இருக்கிறார். கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்தலாம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. குயவன் வணங்குற சமயத்தில் கல் வந்தாலும் சரி, குச்சி சென்டரில் வந்தாலும் சரி, அல்லது அது ஷேப் போனாலும் பரவாயில்ல, அது எதுனா ஆகட்டும் என்று சொல்லி அந்த களிமண்ணை தூக்கி வீசி எறியாமல் அதே களிமண்ணை வச்சு வேறு பாண்டமாய் வணங்குற ஒரு நல்ல குயவன் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. மங்கி எரிகிற திரை அவர் அணைக்காதவர், நெறிந்த நாணலை முறிக்காத தேவன். ஹல்லேலூயா. மங்கி எரிந்து கொண்டிருந்தால் அதை அவர் அணைக்க மாட்டார், மறுபடியும் எரிய செய்வார். நெறிந்த நாணலை அவர் முறித்து போடாமல் அதை மறுபடியும் நிலைநிற்கும்படி கர்த்தர் செய்வார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஆமென். அருமையானவர்களே, புதிய ஏற்பாடுல வந்தீங்கன்னா யோவான் 12ஆம் அதிகாரம் 1-3 வரைக்கும் வாசித்து பாருங்கள். அதுல ஆண்டவர் ஒரு குடும்பத்தை நேசித்தார். பெத்தானியா குடும்பத்துல மார்த்தாள், மரியா, லாசரு 3 பேர் தான் அந்த குடும்பத்தில் இருந்தார்கள். அந்த குடும்பத்தை ஆண்டவர் நேசித்தார் என்று வேதம் சொல்லுகிறது. லாசருவை கர்த்தர் உயிரோடு எழுப்பி 4 நாள் பிணமாய் கிடந்த லாசரை உயிரோடு எழுப்பி ஒரு அற்புதத்தை செய்தார். அதற்கு நன்றி உள்ளவர்களாக அவர்கள் ஒரு பிரேயரை நடத்தி, அதாவது அந்த இடத்துல அவர்கள் என்ன செய்தார்கள் என்றால், முக்கியமாக மரியாள், ஆண்டுடைய பாதத்தை விரும்பின மரியாள். ஹல்லேலூயா, ஆமென். எப்பவுமே நம்முடைய வாழ்க்கையில் பாருங்க, இந்த மரியால 3 சம்பவம். ஒன்று ஏசாமி ஃபஸ்ட்டு அந்த பெத்தேனியா கிராமத்தில் உள்ள போய் மார்த்தாள், மரியாள், லாசருவை சந்திக்கிறார், சரிங்களா? அப்போ அந்த டைமில் மரியாள் ஓடி ஆண்டுடைய பாதத்தில் உட்கார்ந்தாங்க. அடுத்த சம்பவம், அதாவது லாசரு மரித்து போய்விட்டான். அந்த சமயத்தில் மார்த்தாள் ஓடி போய் பேசுகிறாங்க, ஆனால் மரியாளும் ஓடி போய் ஆண்டோடைய பாதத்தில் விழுந்து அழுகுறாங்க. ஹல்லேலூயா. அப்போ ஏசாமியும் சேர்ந்து அழுகுறாரு. 3வது சம்பவம், அதாவது யோவான் 12ஆம் அதிகாரத்தில் ஒரு நலதும் என்னும் தைலத்தை கொண்டு எங்கே தான் ஊத்துறான்னா,
அந்த பாதத்தில், ஏசாமுடைய பாதத்தில். ஹல்லேலூயா. அந்த நல்லதும் என்ன விலையேறப்பெற்ற அந்த தைலம் அது உடைக்கப்பட்டால் தான் அதனுடைய நறுமணம் வீச ஆரம்பிக்கும். ஹல்லேலூயா. அதனால தான் அப்போஸ்தலனாகிய பவுல் நாங்கள் எப்பக்கம் நெருக்கப்பட்டும் நாங்கள் நொறுங்கி போவதில்லைன்னு சொன்னதுக்கு காரணம் என்னென்றால், அதுக்கு மேலே உள்ள வசனத்தை வாசித்து பாருங்கள். மண்பாண்டமாகிய என் சரீரத்தில் தேவனுடைய பொக்கிஷத்தை, வல்லமையை நான் வைத்திருக்கிறேன். நான் உடைத்தால் தான் அந்த வல்லமை வெளிவரும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எத்தனை பேருக்கு வல்லமை நான் ரொம்ப இஷ்டம்? பவர், நான் ரொம்ப பவராக இருக்கணுங்க. ஹல்லேலூயா. ஃபயராக இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்களா? அப்படி பவராக இருக்கணும்னா, ஃபயராக இருக்கணும்னா நீ உடைக்கப்பட வேண்டும். ஹல்லேலூயா. பக்கத்தில் இருக்கிற கையை பிடிச்சு சொல்லுங்க, நீ உடைஞ்சா தான் வல்லமை வெளியே வரும். சொல்லுங்க, நீங்க உடைஞ்சா தான் வல்லமை வெளியே வரும். உடைக்காத வரைக்கும் வெளியே வராது. ஆமென். பல கண்ணீரை அனுபவத்துக்குள் போக வேண்டும். அருமையான தேவ பிள்ளைகள், அந்த அனுபவத்துக்குள்ள நான் சென்றிருக்கிறேன். ஹல்லேலூயா. அவமானங்களை சந்திருக்கிறேன். நீங்கள் ஒரு உயரத்தில் இருக்கிறீர்கள் என்றால் அதற்கு பின்னாடி நிறைய கண்ணீர் இருக்கிறது. சும்மா ஆண்டவர் எதுவும் கொடுப்பதில்லை. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அந்த கிரஷிங் அனுபவத்தில், அந்த எக்ஸ்பீரியன்ஸில் ஆண்டவர் நம்மை அழைத்து செல்கிறார். இந்த 2 அனாலஜியும் வேதத்தில் நாம் பார்க்கிறோம். அருமையான தேவ பிள்ளைகளை, சில எக்ஸாம்பிளை நான் சொல்லிவிட்டு முக்கியமாக இந்த செய்தியை 2 பகுதியாக பிரித்தோம்னா, ஒன்று உதாரணங்கள், எப்படியெல்லாம் தேவன் எப்படி டீல் பண்ணுறார் ஆண்டவர் பாருங்க. ஆண்டவர் சாதாரணமாக ஒருத்தனை உயர்த்துவது கிடையாது. ஒரு சிலர் வேற வழியில் உயர்த்தப்படலாம், அது எப்படி எனக்கு தெரியாது. ஆனால் வேதத்தின் அடிப்படையில் நான் பார்க்கும்போது ஒரு மனுஷனை கிரேட்டர் வே, அதாவது ரொம்ப ஒரு உயர்ந்த அளவில், உயர்ந்த வழியில் அவனை கொண்டு செல்கிறார் என்றால் கண்டிப்பாக அவனை ஆண்டவர் நொறுக்குவார், பிடிவார். பாருங்க, அந்த ஜூஸ் வரணும்னா அல்லது ஆயில் வரணும்னா பிடியப்பட வேண்டும். அருமையானவர்கள், அந்த மாதிரி பார்க்கும்போது சில தேவ மனிதர்களை எக்ஸாம்பிளாக சொல்லிவிட்டு இந்த நொறுக்குதலின் அனுபவத்துக்குள்ளே நான் போகும்போது, அதாவது இந்த கிரஷிங் எக்ஸ்பீரியன்ஸ்குள்ளே, இந்த நொறுக்குதலின் அனுபவத்துக்குள்ளே நான் போகும்போது என்ன ப்ரொடியூஸ் ஆகிறது, என்ன நடக்கிறது, அதாவது என்ன வெளிவருகிறது என்ப 5 பிரின்சிபலை நான் அதுக்கு முன்னாடி 5 தேவ மனிதர்களை குறித்து நான் சொல்ல போகிறேன். ஃபர்ஸ்ட், ஜோசப் எடுத்துக்கொள்ளுங்க. யோசேப் அவன் முதல் சந்தித்த காரியம் ரிஜெக்ஷன், அதாவது புறக்கணிக்கப்படுதல். அருமையான தேவ பிள்ளைகளை, நொறுங்குதலின் அனுபவத்துக்குள்ள நம்மை அழைத்து செல்கிற ஆண்டவர் முதல் நாம் சந்திக்கும் போது புறக்கணிப்பார்கள். அநேகர் உன்னை புறக்கணிப்பார்கள், உன் பேச்சை ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள், அநேகர் உங்களை தள்ளி விடுவார்கள், அநேகர் புறக்கணிப்பார்கள், நீ சொல்றது என்ன என்று சொல்லி உன்னை தள்ளி விடுவார்கள். அது மாத்திரமல்ல, இந்த யோசேப்பு சந்தித்த இன்னொரு விஷயம், அவன் குழிக்குள்ள தள்ளப்பட்டான். அவனுக்கு பின்னாடி குழி தோண்டப்பட்டது. அதே போல தான் இந்த உலகத்தில் உங்களுக்கு பின்னாடி குழி தோன்றப்படும். ஹல்லேலூயா. உங்ககிட்ட நல்லா பேசினே உனக்கு பின்னாடி குழி தோண்டிட்டு விட்டிருப்பார்கள். ஆனால் அந்த குழியில நீ விழுந்தாலும் தூக்குவதற்கு தேவனுடைய கரம் நம்மோடு இருக்கிறது. ஹல்லேலூயா. யோசேப்பை பாருங்க, யோசேப்பை நல்லதான் பேசினாங்க, பகைச்சாங்க, ஆனாலும் அவனுக்கு பின்னாடி குழி இருந்து தோண்டி அந்த குழியில் அவனை போட்டு விட்டார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. அது மாத்திரமல்ல, அடிமையாக விற்கப்பட்டான். அடிமையாக சம்டைம்ஸ் நம்மை நடத்துவார்கள், அல்லது நம்மளை அநியாயமாக குற்றம் சாட்டுவார்கள். ஃபால்ஸ் அக்யூஸ் பண்ணா, அநியாயமான ஒரு குற்றச்சாட்டு, செய்யாத தவறை செய்து விட்டான் என்று குற்றச்சாட்டி அவனை சிறைக்குள்ளே தள்ளினார்கள். இப்படிப்பட்ட இந்த நொறுங்குதலின் அனுபவத்தில் ஆண்டவராகிய தேவன் அவனை அழைத்துக்கிற செல்கிற சமயத்தில் வேதம் சொல்கிறது, அநேகருடைய வாழ்க்கையை காப்பாற்றுவதற்காக தேவன் அவனை அழைத்து சென்றார். ஆதியாகமம் 50:20 வாசித்து பாருங்க. ஆதியாகமம் 50:20. நீங்கள் தீமை செய்ய நினைத்தீர்கள், தேவனோ இப்போது நடந்து வருகிறபடியே வெகு ஜனங்களை உயிரோடு காக்கும்படி அதை நன்மையாக பண்ணினார். இத்தனை அவமானங்கள், இத்தனை ரிஜெக்ஷன், இத்தனை ஒரு அநியாயமாய் பழிசாட்டப்படுதல், இதெல்லாம் ஏன் நடக்கிறது யோசேப்பு புரியல. ஆனால் ஒன்று தெரியும், என் ஆண்டவர் நன்மைக்கு ஏதுவாய் கர்த்தர் நடத்துவார். அநேகர் உயிர்களை காப்பாற்றுவதற்காக யோசேப்பை கர்த்தர் எதிர்ப்பு பின்பாக நடத்தினாராம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அருமையான தேவ பிள்ளைகளை, இருட்டில் விதைக்கப்பட வேண்டும். அது கிரவுண்டுக்கு வெளியே வருவது முன்பாக இருளிலே அந்த விதைகள் விதைக்கப்பட்டு வெடித்து கிரவுண்டுக்கு மேலே வரணும். ஹல்லேலூயா. அப்படி வருவோம் என்றால் அந்த இருளிலே அது செல்ல வேண்டும். இருளிலே சென்றாலும் ஆண்டவர் வெளிச்சமாக நமக்கு இருப்பார். கரங்களை உயர்த்தி ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அடுத்து மோசே
மோசே 40 வருஷம் அரண்மனையில் இருந்தான். 40 வருஷம் 40 வருஷம் அரண்மனை இருந்து நான் அந்த வெளியே வந்து இஸ்ரவேல் மக்களை நான் விடுவிப்பேன் என்று சொல்லி செல்ஃப் கான்பிடன்ஸ், அதாவது சுய நம்பிக்கை உடையவனாய் அவன் போய் இஸ்ரவேல் மக்களை விடுவிக்கும்படி அவன் சென்றான். ஆண்டவர் அந்த சுய நம்பிக்கையை, செல்ஃப் கான்பிடென்ட்டை பிரேக் பண்ணினார், உடைச்சு போட்டார் ஆண்டவர். ஹல்லேலூயா. அவனை அந்த இடத்துல இருந்து கொண்டு வந்து 40 வருஷம் மீதியான் தேசத்துல இருக்கிறார். அருமையான தேவ பிள்ளைகளை, நீங்கள் உங்களையே நம்பாமல் தேவனை நம்பும்படி சம்டைம்ஸ் ஆண்டவர் உங்களை கிரஷ் பண்ணுவார். ஹல்லேலூயா. சில டைம்ல உங்களை நீங்க நம்புவீங்க, உங்கள் பணத்தை நம்புவீர்கள், உங்கள் தாளந்துகளை நம்புவீர்கள், உங்கள் படிப்பை நம்புவீர்கள், உங்கள் சம்பாதித்தை நம்புவீர்கள். அப்படி நீங்கள் நம்பிக்கொண்டிருக்கும் போது அதை பிரேக் பண்ணி ஆண்டவர் என்ன பண்ணுவார்? என்ன நீ நம்ப வேண்டும் என்று சொல்லி அவரையே உன் கண்கள் பார்க்கும்படி கர்த்தர் செய்து விடுவார். ஹல்லேலூயா. அப்போ பாருங்க, அந்த சுய நம்பிக்கையை உடைச்சார் ஆண்டவர். ஏன்னா அவன் நினைச்சான், நான் இஸ்ரவேல் மக்களை விடுவிப்பேன், எனக்கு எல்லாம் தெரியும், நான் சகல சாஸ்திரத்திலும் கற்று தேர்ந்தவன் என்று நினைச்சிருக்கலாம். ஆண்டவர் அங்கிருந்து 40 வருஷம் மீதியான் தேசத்துல 40 வருஷம் அந்த வனாந்திரத்தில் அவனுக்கு என்ன கற்றுக் கொடுத்தார்? வேதம் சொல்ல பொறுமையை கற்றுக் கொடுத்தார். ஹல்லேலூயா. ஹியூமிலிட்டி, அதாவது தாழ்மையை ஆண்டவர் கற்றுக் கொடுத்தார். தேவன் மேல சார்ந்திருக்கும்படி கற்றுக் கொடுத்தார். அது மாத்திரமல்ல, மனுஷனை நடத்துவதற்கு முன்பாக, ஒரு லீடரா இருந்து மக்களை நடத்துவதற்கு முன்பாக ஆடுகளை நடத்தும்படி கர்த்தர் செய்தார். ஏன்னா ஆடுகள் ஒவ்வொன்றும் ஒவ்வொரு விதமாக இருக்கும். சில ஆடுகள் முரண்டு பிடிக்கும், சில ஆடுகள் சாஃப்டா இருக்கும், சில ஆடுகள் தனியாய் ஓடிவிடும், சில ஆடுகள் கஷ்டத்துல கண்ணீரிலும் இருக்கும், சில ஆடுகள் காயப்பட்டு கிடக்கும். இப்படியெல்லாம் பார்த்து 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 ஆண்டவர் அவனை உருவாக்கி, இப்போ என் ஜனங்களை நடத்துவதற்கு நீ தகுதி உள்ளவனாய் மாறிவிட்டாய் என்று சொல்லி முட்புதாரில் ஆண்டவர் அழைக்கிறார். ஹல்லேலூயா. அருமையானவர்களே, இப்படி ஆடுகள், இந்த ஆடுகளை பார்த்து 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 இப்போ மோசே எகிப்து போறான். இஸ்ரவேல் மக்களை நடத்துவதற்கு அவனுக்கு ஈஸியா இருக்குது. ஹல்லேலூயா. காரணம் என்னவென்றால், அந்த 40 வருஷம் அவனை நொறுக்கினார். அவனுடைய படிப்பை, அதாவது அவன் என்னென்ன பைபிளை சொல்லுது, மோசே சொல்லும் போது, ஆண்டவர் கிட்ட சொல்லும் போது என்ன சொல்றான் தெரியுமா? நான் திக்கு வாய் மந்தனாவன் சொல்றான். ஆனா உண்மையில மோசே அப்படிப்பட்டவன் அல்ல. பைபிள் சொல்லுது, சகல சாஸ்திரத்திலும் கற்று தேர்ந்தவன். ஹல்லேலூயா. அவன் சகல சாஸ்திர கற்று தேர்ந்தவன். ரொம்ப ஒரு எமினன்ட் பர்சன், ஒரு பெரிய, ஒரு நல்ல வல்லமை நிறைந்த அல்லது நல்ல தாளங்கள் பெற்ற ஒரு தேவ மனிதன். ஆனால் அந்த இடத்துல ஆண்டவர் அவனை உடைத்ததுனால, நொறுக்கிறதுனால, எல்லாவற்றையும் மறந்து தேவனே நான் உண்மையே சார்ந்திருக்கிறேன் என்று அப்படி சார்ந்து கொண்டதுனால அவனோடு கர்த்தர் பேசுகிறார். இப்போ வாப்பா, இப்போ வா, உன்னை எகிப்துக்கு அனுப்புகிறேன். ஹல்லேலூயா. மூணாவது பார்க்கும்போது தாவீதை எடுத்துக்கொள்ளுங்கள். தாவீதோட வாழ்க்கையில அநேக ஆபத்துக்களை பார்த்தவன், அநேக உபத்திரங்களை பார்த்தவன். சொந்த மாமனாரு சவுலே அவனை உபத்திரப்படுத்தின ஒரு சூழ்நிலை. அதாவது கேவ், இந்த குகைகளிலே தன்னை மறைத்து கொண்டான், காடுகளிலே தன்னை மறைத்து கொண்டான். வேதம் சொல்லுகிறது, காட்டி கொடுக்கப்பட்டான், தனிமையாய் போனான், பல அனுபவத்துக்குள்ளாய் போனான். ஆனாலும் ஆண்டவராகி தேவன் அவனுக்கு கிரீடத்தை சூட்டுவதற்கு முன்பாக ஆண்டவர் அவனை குகைகளிலும் காடுகளிலும் அழைத்து சென்று பாடங்களை கற்றுக்கொண்டு, நீ என்னை நம்ப வேண்டும் மகனே என்று சொல்லி ஆண்டவர் தேவனை நம்ப வைத்து அவனை கர்த்தர் நடத்தினார். ஹல்லேலூயா. கேரக்டர் மஸ்ட் பி டெவலப்ட் பிஃபோர் த ரெஸ்பான்சிபிலிட்டி. ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி வரதுக்கு முன்னாடி உன்னை கேரக்டரை கர்த்தர் உருவாக்குகிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஆமென். ஹல்லேலூயா. உனக்கு ஒரு பெரிய பொறுப்பை கொடுப்பதற்கு அவர் உண்மை உள்ள தேவன், கண்டிப்பாக கொடுப்பார். உன்னை பெயர் உயர்ந்த அளவில் உன்னை கொண்டு செல்வதற்கு ஆண்டவர் உண்மை உள்ளவர். கண்டிப்பாக உன்னை உயரத்துக்கு அவர் கொண்டு செல்வார். ஆனால் அதற்கு நீ ரெஸ்பான்சிபிலிட்டியாக பொறுப்புள்ளவனாக இருக்க வேண்டும். அதற்காக உன்னை புடமிடுறார், உன்னை உருவாக்குகிறார், உன்னை நொறுக்குகிறார், உன்னை கேரக்டரை டெவலப் பண்றார் ஆண்டவர். ஹல்லேலூயா. உனக்கு அன்பு வரணும், பொறுமை வரணும், தாழ்மை வரணும், இன்னுமாய் எல்லாவற்றையும் சகித்து கொள்ள வேண்டும், கோபப்படக்கூடாது, எல்லாத்தையும் உருவாக்குகிறார். ஏன்னா நீ போறது பெரிய சிங்காசி போற. ஹல்லேலூயா. எத்தனை பேர் நம்புறீங்க? பெரிய அளவில் நீங்க வரணும்னா இந்த நொறுங்குதலின் அனுபவத்திற்கு ஆண்டவர் உங்களை அழைத்து செல்கிறார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. யோபு எடுத்துக்கொள்ளுங்க. யோபு பார்த்தீங்கன்னா எதிர்பாராத விதமான அவன் உபத்திரப்பட்டான். பிஹைண்ட் த ஸ்கிரீனுக்கு பின்னாடி நடக்குது. யாருக்கு? தேவனுக்கும் சாத்தானுக்கும் போட்டி. அந்த போட்டியில பலியானது யார் என்றால் யோபு. யோபுக்கு தெரியாது, நான் ஏன் உபத்திரப்படுகிறேன், ஏன் என் 10 பிள்ளைகள் இறந்து விட்டார்கள், ஏன் என்னுடைய சொத்துக்கள் பறி போய்விட்டது, ஏன் எல்லாம் ஒரே நாளில் அழிக்கப்பட்டது. யோபுக்கு தெரியாது, ஒன்றும் புரியவில்லை. யாருக்கும்? கடவுளுக்கும் சாத்தானுக்கும் உள்ள போட்டி. அதன் விளைவாக யோபு பாதிக்கப்பட்டான். எதிர்பாராத விதமான உபத்திரங்கள், வேதனைகள். சம்டைம்ஸ் உங்கள் வாழ்க்கையில கூட எதிர்பாராத விதமான பல உபத்திரங்களை அனுபவிக்கலாம். ஆமென். உங்களுக்கு தெரியாது, ஏன்னா என்ன செய்தேன்,
என்ன செய்தேன்னு நீங்கள் யோசிக்கலாம். ஏன் ஆண்டவர் இப்படிப்பட்ட பாடுகள், ஏன் ஆண்டவர் இப்படிப்பட்ட கஷ்டங்கள்? நான் நல்லா தானே பைபிள் படிக்கிறேன், நான் நல்லா தானே செபிக்கிறேன், நல்லா தானே சபைக்கு போகிறேன், ஆனாலும் ஏன் என் வாழ்க்கையில் இப்படிப்பட்ட நொறுக்கும்? ஆனால் உங்களுக்கு புரியாது, பின்னால் கர்த்தர் செயல்பட்டு கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா! எத்தனை பேர் நம்புறீங்க? பின்னால் ஆண்டவர் செயல்பட்டு கொண்டிருக்கிறார். யோபுவை இரட்டிப்பான நன்மை கொடுக்கிறது மாத்திரமல்ல, தேவனை குறித்த ஒரு பெரிய வெளிப்பாடை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதற்காக ஆண்டவராகிய தேவன் பெரிய வெளிப்பாடை அவனுக்கு தருகிறார். அவன் சொல்லுகிறான், இப்போது நான் தேவனை அறிந்து கொண்டேன். தேவனே, நீ செய்ய தடைப்படாது, நீ செய்ய நினைத்தது எல்லாமே நடக்க ஆரம்பிக்கும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அடுத்து இந்த பைபிளை நம்ம பார்க்கும்போது புதிய ஏற்பாடுல பீட்டர் நீங்க பாத்தீங்கன்னா அவரும் ஒரு செல்ஃப் கான்ஃபிடன்ஸ் பர்சன். அதாவது தன்னை நம்புகிற ஒரு மனுஷனா இருந்தார். எல்லா சீஷர்களும் இருக்கும்போது இவரு மட்டும் சொல்றார், இல்ல ஆண்டவரே, நான் உன்னை மறுதலிக்க மாட்டேன், நான் கடைசி வரைக்கும் கூட நிற்பேன், நான் ஒரு நாள் மறுதலிக்க மாட்டேன் போது ஆண்டவர் சொல்ற, இல்லப்பா நீ மறுதலிப்பேன். இல்ல நான் மறுதலிக்க மாட்டேன், நான் உன்னை விட்டு ஓட மாட்டேன் ஆண்டவரே, எல்லாம் ஓடினால நான் ஓட மாட்டேன். அப்படி சொன்னவரை ஒரு தோல்வி அவனுக்கு உண்டாக்கி 3 முறை மறுதலித்தான். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அருமையான தேவ பிள்ளைகளை, அந்த இடத்துல ஆண்டவர் அவனுடைய அந்த செல்ஃப் கான்ஃபிடென்ட், தன் மேல செல்ஃப் கான்ஃபிடென்ட்ல ஓவர் கான்ஃபிடென்ட் இவர். ஹல்லேலூயா. தன்னுடைய சுய நம்பிக்கை இருந்துச்சு, அந்த சுய நம்பிக்கையில் இன்னும் ஓவர் கான்ஃபிடென்ட்னா மிதமிஞ்சி தன்னையே நம்புறாரு. நான் விட மாட்டேன், நான் மறுதலிக்க மாட்டேன். ஆனாலும் கர்த்தர் அவனை உடைக்கிறார். நீ என்ன நம்பணும்ப்பா, என்ன நம்பி வாழ்ந்தா என்றால் இந்த உலகத்தில் உனக்கு தோல்வி வராது. ஹல்லேலூயா. தோல்வியை ஜெயமாய் நீ மாற்றிக்கொள்வாய். ஆனால் இப்படிப்பட்ட அனுபவத்துக்குள்ள அவன் செல்லுகிறான். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஐ கேன் அப்படின்னா எனக்கு தெரியும் அப்படின்றான். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆனால் இயேசு சந்தித்த பிற்பாடு, சிலுவைக்கு முன்னாடி ஐ கேன் அப்படின்னா எனக்கு தெரியும் அப்படின்னா, ஆனால் சிலுவைக்கு அப்புறம் இயேசு உயிர்த்தெழுந்து யூ நோ லார்ட் அப்படின்றான். ஹல்லேலூயா, ஆமென். எனக்கு தெரியும் என்று சொன்ன ஒரு மனுஷன், எனக்கு எல்லாம் தெரியும் ஆண்டவரே, நான் விட மாட்டேன், நான் உன் கூட வருவேன் அப்படின்னு சொன்னவன் அப்புறமா ஏசாமை சந்திக்கும் போது எல்லாமுக்கு தெரியும் ஆண்டவரே அப்படின்னு சொல்லுகிறான். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதுதான் அந்த கிரஷிங் எக்ஸ்பீரியன்ஸ்குள்ள போனவொன்னே நம்ம கேரக்டரே மாறிவிடும். அருமையானவர்களே, ஆண்டவர் இந்த காலவெளியில் உங்களை கர்த்தர் மவுல்ட் பண்ண போகிறார். ஹல்லேலூயா. உங்களை டெவலப் பண்ண போகிறார். கேரக்டரில் நீங்கள் அப்படியே டெவலப் ஆக்கி போக வேண்டும், மாற வேண்டும், மறுரூபமாக்கப்பட வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். ஹல்லேலூயா. பாருங்கள், பைபிளை சொல்லுகிறது, அதற்கு முன்னாடி பயந்தவன் பெந்தெகோஸ்துக்கு பின்னாடி தைரியமாக எழுந்து சொல்லலாம், இந்த இயேசுவே ஆண்டவர், இந்த இயேசுவே சிலுவையில் அறையப்பட்ட இந்த இயேசுவே உங்களுக்கு ராஜா, அதாவது ஆண்டவர் ஆக்கினார் என்று சொல்லுகிறான். அன்பான தேவ பிள்ளைகளை, இந்த இப்படிப்பட்டதான 5 நபர்கள் வேதத்தில் பார்க்கிறோம். அந்த கிரஷிங் எக்ஸ்பீரியன்ஸ்குள்ள, அந்த நொறுங்குதலின் அனுபவத்திற்குள்ளே கொண்டு சென்றார். சம்டைம்ஸ் நம்ம வாழ்க்கையில் கூட இது பைபிள் இருக்கிற மாறாத சத்தியம். யாருன்னு எடுத்துக்கோங்க, பைபிளில் ஆபிரகாம்லேருந்து கடைசி வெளிப்படுத்தின விசேஷம் வரைக்கும் இருக்கிற தேவ மனிதர்களை எடுத்துக்கொள்ளுங்கள், 12 சீஷர்களை எடுத்துக்கொள்ளுங்கள், எல்லாமே இப்படிப்பட்ட நொறுங்குதலின் அனுபவத்திற்கு சென்றார்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. வித்தவுட் பெயின் தெர் இஸ் நோ கெயின் அப்படின்னு நம்ம இங்கிலீஷில் பழமொழி சொல்லுவாங்களே, எவ்வளோ உண்மை தெரியுங்களா? ஒரு பெயின் இல்லாத ஒரு லாபம் வராது, ஒரு கெயின் வராது. ஆமென். நம்ம வாழ்க்கையில் அந்த பெயினுக்குள்ளே போக வேண்டும். ஆமென். பெயினுக்குள்ளே போக வேண்டும். அப்படி போனால் தான் அந்த ஆஸ்பதத்தை பார்க்க முடியும். அருமையானவர்களே, பாருங்க, அந்த ஒரு பொருளை நம்ம வாங்குறோம்னா கஷ்டப்பட்டு வாங்கினா தான் அது அருமை தெரியும், இல்லைங்களா? நான் சொல்றது புரியுதுங்களா? கஷ்டப்பட்டு வாங்கினா தான் அதனுடைய அருமை தெரியும். பிள்ளைங்களுக்கும் என்ன பண்ணுறோம், அவங்க மேலே வச்சுருக்க அன்புனால வாங்கி கொடுத்துட்றோம், இல்லைங்களா? சில கேட்கும் போது, சைக்கிள் கேட்கும் போது, இல்லை வண்டி கேட்கும் போது வாங்கி கொடுத்துறோம். ஆனால் அதனுடைய அருமை சம்டைம்ஸ் சில பிள்ளைங்களுக்கு தெரிய மாட்டேங்குது. ஆனால் சில பிள்ளைங்க புரிஞ்சுக்கிறாங்க. எல்லாரும் சொல்லலாம், சில பிள்ளைங்க அது தெரிய மாட்டேங்குது. ஓ, டாடி வாங்கி கொடுத்துட்டாரு, மம்மி டாடி வாங்கி கொடுத்துட்டாங்க, ஈஸியாக அதுக்காக அவங்க விலை கிரயம் செலுத்தி, ரத்தத்தை சிந்தி, வேர்வை சிந்தி, உழைச்சி, இரவும் பகலும் உழைச்சி சம்பாதிச்சு அது கொடுத்தது நமக்கு தெரியாது. ஹல்லேலூயா. அப்போ ஒரு ஆசீர்வாதத்தை ஆண்டவர் கொடுக்கும்போது நம்முடைய தகப்பன் ஏசாமி, ஹல்லேலூயா, பரலோக தகப்பன், பூமியுடைய தகப்பனை காட்டிலும் பல மடங்கு நம்ம மேல கரிசனம் உள்ள தகப்பன். அவரும் கொடுக்கும் போது ஆண்டவர் அவ்வளோ ஈஸியாக கொடுக்க மாட்டார். நான் அப்படிதான் விசுவாசிக்கிறேன். பல நொறுங்குதலின் அனுபவத்திற்கு நாம் செல்ல வேண்டும். அருமையான தேவ பிள்ளைகளை, அது மாத்திரமல்ல, இந்த 5 பிரின்சிபலை நம்ம பார்க்கும்போது, இந்த நொறுங்குதலின் அனுபவத்துக்குள்ளே போகும்போது அது என்ன ப்ரொடியூஸ் பண்ணுகிறது, எப்படிப்பட்ட காரியங்கள் நடக்குது, 5 பாயிண்டை சொல்லி நான் முடிக்கிறேன். பைபிளை நான் பார்க்கும்போது ரோமருக்கு நிருபம் 5ஆம் அதிகாரம் 3, 4 ஆகிய வசனங்களை வாசிங்கள். உபத்திரம் பொறுமையும், பொறுமை பரீட்சையும், பரீட்சை நம்பிக்கையும் உண்டாகிறது என்று அறிந்து. மீண்டுமா படிங்க, கொஞ்சம் நிதானமாக படிங்க. மீண்டுமாக. அது மாத்திரமல்ல,
உபத்திரம் பொறுமை உண்டாக்குறது. உபத்திரம் எது உண்டாக்குறதா? பொறுமை உண்டாக்குறது. பொறுமை பரீட்சை கொண்டு போகிறது. பரீட்சை நம்பிக்கை உண்டாகிறது. ஹல்லேலூயா. அப்போ இந்த கிரஷிங் ப்ரொடியூசஸ் கேரக்டர். அதாவது நம்மை ஆண்டவர் பொறுமைப்படுத்துகிறார், தாழ்மைப்படுத்துகிறார், நமக்கு நம்பிக்கை உண்டாக்குகிறார், பரீட்சைகளிலே கொண்டு செல்கிறார். பரீட்சை எதற்காக சொல்லுங்க? பசங்களுக்கு பரீட்சை வருது, எதுக்கு வைக்கிறாங்க? ப்ரொமோட் பண்ணுவதற்காக. அவங்களை அடிப்பதற்கு வைக்கிறாங்களா? இல்லை, அடுத்த லெவல் அவங்க போகணும் என்பதற்காக வைக்கிறாங்க. இப்போ ஒரு 10th ஸ்டாண்டர்ட் பாஸ் பண்ணுறாங்க, 10th ஸ்டாண்டர்ட் எக்ஸாம் வைக்கிறாங்க. எதற்காக? ஃபர்ஸ்ட் பியூசிக்கு அவங்க போகணும், காலேஜோட அனுபவத்துக்கு போகணும் என்பதற்காக பரீட்சை வைக்கிறார்கள். தேவனும் அப்படித்தான். பைபிளை சொல்லுது, நீதிமானை அவர் சோதித்து அறிகிறார். அல்லேலூயா. அவன் சோதித்த பிற்பாடு ஆமென், அவன் உத்தமன் என்று விளங்கின பொழுது ஜீவ கிரீடத்தை எடுத்து தலைமையில் வைப்பார். அல்லேலூயா. அருமையான தேவ பிள்ளைகள், அப்பொழுது இந்த கிரஷிங் எக்ஸ்பீரியன்ஸ் நம்முடைய வாழ்க்கையில் எப்படி பண்ணுனா ஆண்டவர் அது கேரக்டர் உருவாக்குறது. ஆமென். நல்லா கவனிங்க. God is more interested in who we become rather than what we accomplish. அதாவது பாருங்க, ஆண்டவர் நம்மள எதில் இன்ட்ரெஸ்டாக இருக்கிறாருன்னா, நம்ம என்ன செய்து முடிக்கிறோம். இந்த ஊழியத்தை நான் செய்துட்டேங்க, இல்லை இதை அக்கம்ப்ளிஷ் பண்ணிட்டேன், இது ஆண்டவருக்காக நான் செய்துட்டேன், ஆண்டவருக்காக இவ்வளோ பெரிய அற்புதம்லாம் செய்திருக்கிறேன், இவ்வளோ பெரிய ஊழியம் செய்யலாம் செய்திருக்கிறேன். அதை குறித்து அவர் அக்கறை கொள்வது கிடையாது, அதில் இன்ட்ரெஸ்ட் கிடையாது. நீ எப்படி உருவாகுற, வாட் இஸ் கோயிங் டு பிகம். ஆமென். எப்படியாக நீ உருவாக போற, நீ ஒரு நல்ல பிள்ளையா உருவாக போகிறாயா, நல்ல ஆவிக்குரிய பிள்ளையா நிற்க போகிறாயா, அதைத்தான் தேவன் விரும்புகிறார். அல்லேலூயா. அதைத்தான் இந்த கிரஷிங் எக்ஸ்பீரியன்ஸ், இந்த நொறுங்குதலின் அனுபவம் அதை தான் ப்ரொடியூஸ் பண்ணுது. கேரக்டர் நமக்குள்ள கொண்டு வருது, பொறுமை கொண்டு வருகிறது, அன்பு கொண்டு வருகிறது. அல்லேலூயா. சகிப்பு தன்மை, கேரக்டர் ரொம்ப ரொம்ப முக்கியங்க. கிறிஸ்துவ வாழ்க்கையே கேரக்டர் தான். ஆமென். எல்லாமே பை ப்ராடக்ட். அதாவது நம்ம எகிரி குதிச்சு ஆண்டவரை துதிச்சு நல்லா கை தட்டி பாடி எக்ஸைட்மெண்ட்டோடு கூட இருக்குது பை ப்ராடக்ட். அதாவது எழுப்புதலுக்கு அது பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் கேரக்டர் மாறதுக்கு நெக்ஸ்ட் தான் அது ப்ரைமரி. நம்முடைய குணாதிசயங்கள் மாற வேண்டும், நம்முடைய குணங்கள் மாற வேண்டும். அடுத்து தான் கை தட்டி பாட்டு பாடி எல்லாமே நடக்கிறது மற்றபடி தான். ஆனால் எனக்கு கேரக்டர் விட்டு விட்டோம். நம்ம எதில் மூழ்கிட்டோம்? ஜாஸ்தி எழுப்புதல்னு எதில் மூழ்கிட்டோம்? பாட்டு பாடி கையை தட்டி உற்சாகம் அநேக பாஷை பேசி அதில் தான் போயிட்டோம். கேரக்டர் கவனிக்காத விட்டுட்டோம். அதனால கிறிஸ்தவங்க பார்த்து என்ன சொல்கிறாங்க? நீங்கள் சொன்னாங்க உங்களுக்கு நீங்களே சுவிசேஷம் சொல்லிக்கோங்க, எங்களுக்கு ஏன் சொல்கிறீங்க? கிறிஸ்தவங்க அப்படி தாங்கிறாங்க, மாறலாங்க அப்படின்றாங்க. சில டைமில் உண்மையான கசப்பான உண்மை இல்லைங்களா? சம்டைம்ஸ் அது உண்மை தான். ஏன்னா நம்ம கேரக்டர் மாறல, நம்மளுடைய கேரக்டர் டெவலப் ஆகும். அதனால தான் ஆண்டவர் சம்டைம்ஸ் சில பிரச்சனைகளை அனுமதிக்கிறார், சில கிரஷிங் அனுபவத்துக்குள்ளே கொண்டு செல்கிறார், நம்மை உருவாக்க வேண்டும் என்று. அல்லேலூயா, அல்லேலூயா. அது மாத்திரமல்ல, 2 கொரிந்தியர் 1:9 வாசி. 2 கொரிந்தியர் 1:9. The crushing removes self-dependence. அதாவது இந்த நொறுக்குதலின் அனுபவம் எதை விலக்கி செல்லுதல், நம்ம கிட்ட இருந்து எதை வெளியே எடுக்குதுன்னா, நம்மளே நம்ம சார்ந்து வாழ்றோம் பாரு, அது வெளியே எடுக்குது. படிங்க 2 கொரிந்தியர் 1:9. நாங்கள் எங்கள் மேல் நம்பிக்கையாயிராமல் மரித்தோரை எழுப்புகிற தேவன் மேல நம்பிக்கையா இருக்கத்தக்கதாக மரணம் வரும் என்று நாங்கள் எங்களுக்குள்ளே நிச்சயித்திருக்கிறோம். அதோடு முடிக்கவில்லை. 10ஆம் வசனம். அப்படிப்பட்ட மரணத்தில் நின்றும் அவர் எங்களை தப்புவிக்கிறார், இப்பொழுதும் தப்புவிக்கிறார், இன்னமும் தப்பு வைப்பார். ஹல்லேலூயா. பாருங்க, அப்போ பவுல் அவ்வளோ பெரிய ஊழியக்காரர். ஆமென். அவர் தன்னை நம்பவில்லை, தன்னுடைய தாளந்துகளை நம்பவில்லை, தன்னுடைய வரங்களை அவர் நம்பவில்லை. எனக்கு எல்லாம் தெரியும், நான் தியாலஜி படிச்சிருக்கிறேன், ரொம்ப நல்லா படிச்சிருக்கிறேன், நான் PhD படிச்சிருக்கிறேன், பைபிளை நான் கரைச்சி குடிச்சோன்னு ஆக்கும், அப்படி இப்படின்னு பவுல் சொல்றான். நான் எங்கள் மேல் நம்பிக்கை இராமல் மரித்தோரை உயிரோடு எழுப்பின தேவன் மேல நம்பிக்கை வைத்திருக்கிறேன். மரணம் வந்தாலும் இப்பொழுதும் இனிமேலும் என்னை விடுவிக்கிற தேவன் மேல நம்பிக்கை வைத்திருக்கிறேன். அப்போ இந்த கிரஷிங், அந்த அபத்திரம் பாருங்க, அப்படிப்பட்ட பாடுகள் மத்தியில் பவுல் சென்றதுனால பவுலுக்கு ஒன்று தெரிஞ்சிச்சு, எவ்வளோ பாடுகளை நான் அனுபவித்தாலும் என்னை காப்பாற்றுகிற ஒரு தேவன் உண்டு, அவர் மேலே நான் நம்பிக்கை வைப்பேன், என் மேலே நான் நம்பிக்கை இல்லாமல் என் தேவனையே நம்புவேன் என்று பவுலே சொல்லும் போது இந்த காலவெளியில் நம்முடைய வாழ்க்கையை யோசித்து பாருங்க, நம்ம நம்பாமல்
அந்த நம்மளை சார்ந்து கொள்ளாமல், நாம் எதையும் பிடித்து கொள்ளாமல், தேவனே நீரேன் கதி என்று சொல்ல அவரே சார்ந்து வாழும்போது தேவன் நம்மை ஆஸ்வதிப்பார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. மூணாவது பிரின்சிபல், மூணாவது அது என்ன ப்ரொடியூஸ் பண்ணுதுன்னா, க்ரஷிங் ரிலீஸ் ஸ்பிரிச்சுவல் பவர். வாசிக்கலாம் 2 கொரிந்தியர் 4:7. அதாவது இந்த நொறுங்குன்ற அனுபவம் ஆவிக்குரிய வல்லமை வெளிப்படுத்துகிறது. 2 கொரிந்தியர் 4:7 படிங்க. 2 கொரிந்தியர் 4:7. இந்த மகத்துவமுள்ள வல்லமை எங்களால் உண்டாயிராமல் தேவனால் உண்டாயிருக்கிறது. விளங்கும்படி இந்த பொக்கிஷத்தை மண்பாண்டங்களில் பெற்றிருக்கிறோம். பவுல் சொல்லுகிறார், இந்த மகத்துவமுள்ள வல்லமை, மரித்தோரை உயிரோடு எழுப்புகிற வல்லமை, சுகமாக்குற வல்லமை, பிசாசுகளை துரத்துகிற வல்லமை, பல காரியமான வல்லமை அத்தனையும் மண்பாண்டமாகி என் சரீரத்தில் நான் பெற்றிருக்கிறேன் என்று பவுல் சொல்லுகிறார். அப்போ சரீரம் உடைக்கப்படும் போது, மண்பாண்டமாகி இந்த மண்பாண்டம் உடைக்கும் போது, அதுக்குள்ள இந்த வெளியோ அந்த சக்தி, அந்த பவர், அந்த வல்லமை வெளியே வர ஆரம்பிக்கும். ஆரம்பத்தில் நான் சொன்னேன், உடைக்கப்பட்டால்தான், பாறை உடைக்கப்பட்டால் தான் அழகான சிலை உருவாகும். அல்லேலூயா. மெழுகு உருகினால் தான் வெளிச்சம் கொடுக்கும். தங்கம் நெருப்புல போடப்பட்டால் தான் மெருகேற்ற ஆரம்பிக்கும். அல்லேலூயா. 5 அப்பம் 5000 பேர் போறதுக்கு முன்பாக பிற்கப்பட வேண்டும். இப்படியெல்லாம் நான் சொன்னேன். அருமையான தேவ பிள்ளைகளே, நமக்குள்ள இருந்த வல்லமை வெளிப்பட வேண்டும் என்றால் ஆண்டவர் இப்படிப்பட்ட அனுபவத்துக்குள்ள உன்னை அழைத்து செல்வார். தீர்க்க தரிசன வரத்தை அவ்வளவு ஈஸியா கொடுத்துட மாட்டார் ஆண்டவர். வரத்தை கொடுக்கிற தேவன் தான், இல்லைன்னு சொல்ல. ஆனால் அதற்குரிய காரியங்களை நம்மிடத்தில் ஆண்டவர் எதிர்பார்ப்பார். அல்லேலூயா, ஆமென். பல அனுபவத்துக்குள்ள நீ செல்ல வேண்டும், பல ஜெபத்துக்குள்ள நீ செல்ல வேண்டும், பல மணி நேரம் ஆண்டவருடைய பாதத்தில் உட்கார வேண்டும். அப்பொழுது தான் கர்த்தர் தம்முடைய வரங்களை ஆண்டவர் உங்கள் மேல் பொடி அவர் வல்லவராக இருக்கிறார். வல்லமை உனக்குள்ள வெளிப்பட வேண்டும் என்றால் சரீரமாக மண்பாண்டமாகிய நம்முடைய சரீரம் சம்டைம்ஸ் நொறுக்கப்பட வேண்டும். அதாவது பல பிரச்சனைகளை சந்தித்தாக வேண்டும், பல துன்பங்களை சந்தித்தாக வேண்டும். அதன் பிற்பாடு வல்லமை வெளிப்படும். நான்காவது crushing experience prepares to comfort others. அதாவது இந்த நொறுங்குதலின் அனுபவம் மற்றவர்களுக்கு ஆறுதல் தரும்படி நம்மை மாற்றுகிறது. 2 கொரிந்தியர் 1 3-4 ஆகிய வசனங்களை வாசிப்போம். பிதாவாகிய தேவனும் இரக்கங்களின் பிதாவும் சகல விதமான ஆறுதலின் தேவனும் நல்ல கவனிக்க, தேவனால் எங்களுக்கு அருளப்படுகிற ஆறுதலினாலே எல்லா உபத்திரங்களில் அகப்படுவர்களுக்கு நாங்கள் ஆறுதல் செய்ய திராணி உள்ளவர்களாகும்படி எங்களுக்கு வரும் சகல உபத்திரங்களிலும் அவரே எங்களுக்கு ஆறுதல் படுத்துகிறவர். ஹல்லேலூயா. பவுல் என்ன சொல்றாருன்னா, எங்களுக்கு வருகிற ஒவ்வொரு உபத்திரத்திலும் எங்களை ஆறுதல் படுத்துகிறது மாத்திரம் அல்ல, மற்றவர்களை நாங்கள் ஆறுதல் படுத்துவதற்கு தேவன் எங்களை திராணி உள்ளவர்களாக மாற்றுகிறார். அப்படி என்றால் என்ன? திராணி உள்ளவர்களாக என்ற நம்ம உருவாக்குறாராம். அதாவது நீ மற்றவனை ஆறுதல் படுத்தணும்னா நீ அந்த பிரச்சனை போயிருக்க வேண்டும். அல்லேலூயா. அந்த சொல்றது புரியுதுங்களா? நீங்க ஒரு கஷ்டத்துல போயிட்டீங்கன்னா மற்றவங்க அந்த கஷ்டப்படும் போது, அல்லது ஏதோ ஒரு குறிப்பிட்ட ஒரு அனுபவத்துக்குள்ள போறீங்க, குறிப்பிட்ட ஒரு நொறுக்குதலின் அனுபவத்துக்குள்ள போறீங்க, குறிப்பிட்ட ஒரு உபத்திரத்துக்குள்ள போறீங்க, அதே உபத்திரம் இன்னொருத்துக்கு வருது. அப்போ அதே உபத்திரம் இன்னொருத்துக்கு வரும்போது நீங்க தைரியமா உங்களுக்கு ஆறுதல் சொல்ல முடியும். அல்லேலூயா. தைரியமா உங்களை ஆறுதல் படுத்த முடியும். காரணம், நான் ஒரு அனுபவத்துக்குள்ள போயிருக்கிறேன் சொல்லி. அப்போ பவுல் சொல்றாரு, எங்களுக்கு வருகிற ஒவ்வொரு உபத்திரங்களிலும் அவரே எங்களை ஆறுதல் படுத்துகிறவர். அவர் மாத்திரம் அல்ல, நான் மற்றவனை ஆறுதல் படுத்தும்படி என்னை திராணி உள்ளவனாய் கர்த்தர் மாற்றுகிறார். அப்போ இந்த நொறுங்குதலின் அனுபவத்துக்குள்ள நீங்க கடந்து போகும்போது, அப்படிப்பட்ட காரியங்களை சந்திக்கும் போது தெரிஞ்சுக்கங்க, ஆண்டவர் ஒரு நோக்கத்தோடு உன் வாழ்க்கையில் இதெல்லாம் கர்த்தர் செய்கிறாரு. உன்னை ஆறுதல் படுத்துகிறார், உன்னை கர்த்தர் உருவாக்குகிறார். நீ மற்றவனை ஆறுதல் படுத்தணும், உன்னை ஆஸ்வதமாய் மாற்றணும். போற இடத்துலலாம் ஒருவேளை உனக்கு பணம் பெருசா இல்லாமல் இருக்கலாம், ஆஸ்வதம் பெருசாமல் இருக்கலாம், ஆனா நீ போற இடத்துல ஜனங்கள் தொடப்படுவார்கள், நீ போற இடத்துல ஜனங்கள் ஆறுதல் படுத்தப்படுவார்கள், நீ போற இடத்துல ஜனங்கள் ஆசீர்வதிக்கப்படுவார்கள். எத்தனை பேர் நம்புறீங்க? ஆமென். பொருளாதார ஆஸ்வதம் எல்லாம் இல்லைன்னு சொல்ல, அதெல்லாம் மாற்று கருத்து கிடையாது. கர்த்தர் கட்டாயம் கொடுக்கிறார். ஆனா உன் மூலமாய் பலர் நன்மை அடைய வேண்டும், உன் முன்வாய் பலர் ஆறுதல் அடைய வேண்டும், உன் பேச்சினாலே பலர் ஆறுதல் பெற வேண்டும், உன் வார்த்தையினாலே பலர் ஆசீர்வதிக்கப்பட வேண்டும், உன் வார்த்தையினாலே பலர் வாழ்க்கை கட்டப்பட வேண்டும். அதற்காக கர்த்தர் உனக்கு உபத்திரத்தை கொடுக்கிறார். அதனால கர்த்தர் பல கிரஷிங் அனுபவத்துக்குள்ள, பல நொறுங்குதலின் அனுபவத்துக்குள்ள கர்த்தர் அழைத்து செல்கிறார். எத்தனை பேர் நம்புறீங்க? அதனால நொறுங்குதல் வருகிறது என்று சோர்ந்து போக வேண்டாம்.
ஐயோ பெயினாக இருக்குது, அந்த களிமண், ஒருவேளை அந்த களிமனுக்கு உயிராக இருந்தால் என்ன சொல்லியிருக்கோம்? ஐயோ எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது குயவனே, நீ என்னை வணைக்கும் போது எனக்கு பெயினாக இருக்கிறது என்று சொல்லலாம். ஆனால் வணைந்த பிற்பாடு அழகான பாத்திரமாக அதை பெயிண்ட் அடித்து ஷோகேஸில் வைக்கும் போது எல்லாரும் அதை பார்த்து மகிழ்ச்சி அடைகிற அளவுக்கு கர்த்தர் ஆஸ்வதிப்பார். அதே போல தான் நம்முடைய வாழ்க்கையிலும் பெயின் வரும்போது, பெயினாக இருக்கும், அதாவது உபத்திரம் வரும்போது ரொம்ப பெயின்ஃபுல்லாக இருக்கும், அதை மாற்றி கர்த்தர் உன்னை ஆஸ்வதித்தின் பாத்திரமாக வைப்பார். அல்லேலூயா. கடைசியாக crushing comes before greater fruitfulness. அதாவது இந்த நொறுங்குதலின் வருவதற்கு முன்பாக, அதாவது அனுமதிக்கிறார், அது வந்துச்சுன்னா அது ஆண்டவர் என்ன பண்றாருன்னா, ஆண்டவர் வந்து நம்ம வாழ்க்கையை கனி உள்ளதாய், ஃப்ரூட்ஃபுல்னஸ்னா கனி உள்ளதாய் கர்த்தர் மாற்றுகிறார். வாசிங்க, இதை வாசிச்சு முடிக்கலாம். யோவான் 12:24. மெய்யாகவே பாருங்க, ஆண்டவர் சொல்லும் போது சில வார்த்தைகளை ரொம்ப அழுத்தம் திருத்தமா சொல்றார். மெய்யாகவே மெய்யாகவே நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், கோதுமை மணியானது நிலத்தில் விழுந்து சாகாவிட்டால் செத்ததாகிலும் மிகுந்த பலன் கொடுக்கும். மீண்டுமா படிங்க பிரதர், மீண்டுமா படிங்க. மெய்யாகவே மெய்யாக நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், கோதுமை மணி, நல்லா கவனிங்க, கோதுமை மணி, அதாவது கோதுமை மணி என்றால் விதை, கோதுமை மணி விதை நிலத்தில் விழுந்து சாகாவிட்டால், அதாவது அந்த நிலத்தில் விழுந்து அது சாக வேண்டும், சாகாவிட்டால் தனித்திருக்கும், அது யாருக்கும் பிரயோஜனம் இருக்காது, தனித்திருக்கும். செத்ததாகில் மிகுந்த பலனை கொடுக்கும். அல்லேலூயா. அப்படி என்றால் ஆண்டவர் என்ன சொல்ல வருகிறார்? ஏசாமி அது வந்து சிலுவையை ஆண்டவர் அந்த இடத்துல பேசுறார். ஆனால் ஜென்ரலாக விசுவாசிங்களுக்கு, அதாவது சீஷர்களுக்கு என்ன சொல்றாருன்னா, ஒரு கோதுமை வணிக்குதுப்பா, ஒரு கோதுமை விதைக்குது, அது பூமியில விழுந்து அது செத்து அந்த விதை உடைச்சு அதை ரெண்டா பிரிஞ்சு அதுலேருந்து செடி முளைஞ்சி கனி தந்து அது வெளியே வரணும். அந்த மாதிரி விதையை கையில் வச்சிருந்தா பிரயோஜனம் கிடையாது. அந்த விதை விதைக்கப்பட்டு அது வந்து வெடித்து அது செடியாக வந்து பலன் கொடுக்கும். அப்போ கோதுமை மணியால் நிலத்து விழுந்து சாகாவிட்டால் அது தனித்திருக்கும், செத்ததே ஆகில் அது மிகுந்த பலனை கொடுக்கும். மிகுந்த பலன் என்ற வார்த்தை இங்கிலீஷ்ல ஃப்ரூட்ஃபுல்னஸ். ஃப்ரூட்ஃபுல்னஸ்னா என்ன தெரியுங்களா? கனி உள்ள வாழ்க்கை, கனி தருகிற வாழ்க்கை. அப்படி என்றால் நம்முடைய வாழ்க்கை பிரயோஜனமா இருக்கணும். சிம்பிளா சொல்லணும்னா பிரயோஜனமா இருக்கணும், ஏதோ ஒரு விதத்துல பிரயோஜனமா இருக்கணும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பிரயோஜனமாய் ஏதோ ஒரு விதத்தில் நான் வந்து பிரயோஜனமாக இருக்கணும் ஆண்டவரே. ஆண்டவர்கிட்ட ஒரு நாள் ஆண்டவர்கிட்ட கேளுங்க, ஆண்டவரே நான் பிரயோஜனமாக இருக்கணும். ஹல்லேலூயா. ஆண்டவருக்கு கேட்குறீங்களா? ஆண்டவரே நான் பிரயோஜனமாக இருக்கணும் ஏதோ ஒரு விதத்தில். ஆண்டவரே யாருக்கோ ஒருத்தருக்கு, யாரோ ஒரு 4 பேருக்கு நான் யூஸ்ஃபுல்லாக இருக்கணும். ஹல்லேலூயா. என் பணத்தினால மாத்திரமல்ல, என் தாளந்தினால, என் அறிவினால, என் திறமையினால, நீ கொடுத்த வரங்களினால 4 பேரை நான் தூக்கி விடணும். ஹல்லேலூயா. 4 பேருக்கு நான் ஃப்ரூட்ஃபுல்னஸாக இருக்கணும், ஒரு கனி உள்ள வாழ்க்கை நான் வாழணும். அப்படி கனி உள்ள வாழ்க்கையை வாழ்வதற்காக தான் இந்த கிரஷிங் அனுபவம் ஆண்டவர் கொண்டு செல்கிறார். நொறுங்குதலின் அனுபவத்துக்கு கர்த்தர் கொண்டு செல்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அருமையான தேவ பிள்ளைகளை, ஆண்டவர் நம்மை ப்ரிப்பேர் பண்ணுகிறார், நம்மை ஆயத்தப்படுத்துகிறார் பெரிதான ஆசீர்வாதத்துக்காக, பெரிதான நன்மைக்காக, பெரிதான உயர்வுக்காக, பெரிதான தேவனால பயன்படுத்துவதற்காக ஆண்டவர் நம்மை இன்றைக்கு ப்ரிப்பேர் பண்ணுகிறார். இந்த நொறுங்குதலை அனுபவத்துக்குள்ளே நீங்கள் போகும்போது ஒன்று நினச்சிக்கோங்க, ஆண்டவர் என்னை ப்ரிப்பேர் பண்ணுறார் பெரிய நன்மைக்கு. ஆமென். எப்படி சிலுவை உண்மையோ உயிர்த்தெழுதலும் உண்மை. ஹல்லேலூயா. சிலுவை எவ்வளவு உண்மையோ உயிர்த்தெழுதல் உண்மை. சிலுவைக்கு பிற்பாடு உயிர்த்தெழுதல் எப்படி இருக்கிறதோ அதே போல உன் உபத்திரத்துக்கு பிற்பாடு, உன் நொறுங்குதலின் பிற்பாடு உன்னை கர்த்தர் பெரிய அளவில் ஆசீர்வதிக்க அவர் கிருபை உள்ள தேவனாக இருக்கிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? விசுவாசிக்கிற மாத்திரம் நல்ல கையை தட்டி கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்தலாம். என் நொறுங்குதலின் பாதலினை செல்லும் போது உன்னை உயர்த்த அவர் வல்லவராக இருக்கிறார். எல்லாரும் எழுந்து நிற்கலாமா?